நான் சேது ப்ரோ கேம் என்னவோ புதுசாக டிஃப்ரெண்ட்டாக முதல் மாதிரி இல்லாமல் வழவழன்னு இல்லாமல் வேறு மாதிரி கேம்லாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தது என்னவோ உண்மைதான். ஸோ அதுக்காக இப்படியா ஆரம்பத்திலேயே சீசன் ஆரம்பித்து 24 மணி நேரத்தில் ஒரு எலிமினேஷன் ஆகும் அப்படிங்கிறதுலாம் வந்து எந்த வகையிலுமே அன்ஃபேர் இல்லைங்க. அதாவது உள்ளே வர போட்டியாளர்கள் வாட்டவர் அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க விஜய் டிவி ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து வரவங்களா இருந்தாலும் சரி, ஒரு கனவுகளோட தான் உள்ளே வருவாங்க. ஸோ இது உள்ளார போயிட்டு ஏதோ ஒன்று சாதிக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே வந்து அடுத்த லெவலில் அவங்க போகாத அளவுக்கு குரல் விலையை நெரிக்கிற மாதிரி 24 மணி நேரத்தில் எலிமினேஷனுங்கிறது அவங்களுக்கு எந்த வகையிலுமே நியாயம் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பாச்சும் கொடுக்கணும்ல, அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காச்சும் இருந்து யார் வந்து இங்கே டம்மி பீஸாக இருக்கிறா, யார் கண்டென்ட் கொடுக்க மாட்டா, யார் இருந்தால் சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு எலிமினேட் பண்ணால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டுட்டு வந்த உடனே எலிமினேஷன் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஷாக் ஆகாமா இல்லையா? ஸோ அப்படி இந்த நியூஸ் வந்து நேற்றுலேருந்து போயிட்டு இருக்கு. நான் நேற்று வீடியோவில் இதை சொல்லியிருந்தேன். 24 மணி நேரத்தில் வந்து ஒரு எலிமினேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நேற்றையே சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் ரிலீஸ் ஆகிடுது. ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 24 மணி நேரம் எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பண்ண உடனே ஜாக்லின் வந்து ரொம்ப இதுவாக வராங்க. எப்படிங்க 24 மணி நேரத்தில் எப்படிங்க வந்து முடிவெடுக்க முடியும்? 24 மணி நேரத்தில் முதல்ல யாரை எப்படி புரிஞ்சுக்கிட்டு யாரை நாமினேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதில் இவங்க ஒரு 4 பேரை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 பேர் தான் நாமினேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நியூஸ் படி 6 பேர் வந்து நாமினேஷனில் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 6 பேரில் ஒரு குறிப்பிட்ட போட்டியாளர் வெளியேறிட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க யார் அப்படிங்கிறத வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யாரை நாமினேட் பண்ணிருக்காங்க இந்த ப்ரோமோவில் காட்டப்பட்டபடி அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தர்ஷா குப்தா இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து சத்யா வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த பேசிஸில் வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக டஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக யார் இருப்பாங்க அப்படிங்கிறத கணிச்சு சத்யா ஏன்னா வந்து டைரெக்டாக நாமினேட் பண்ணுறாங்க. எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தர்ஷா குப்தா சத்யாவை நாமினேட் பண்ணுறாங்க. விஜய் விஷால் வந்து ஜாக்லினை நாமினேட் பண்ணுறாங்க. ரெண்டுமே விஜய் ப்ராடக்ட் தான். எதில் வந்து முரண்பாடு வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ சௌந்தர்யா அருணை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ரவீந்தர் வந்து சச்சினாவை நாமினேட் பண்ணுறாங்க. அருண் பிரசாத் ரவீந்திரா நாமினேட் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் வந்து நமக்கு காமிக்கப்பட்டபடி ஒரு 5 பேரை வந்து நாமினேட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இதில் முழுசாக நம்ம லைவில் வந்து அப்டேட் பண்ணால் தான் தெரியும் யார் நாமினேஷன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 6 பேர் வந்து நாமினேஷன் வந்திருக்காங்க. ஸோ இந்த 6 பேரில் யார் எலிமினேட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சச்சனா எலிமினேட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வந்திருக்க நியூஸ். எந்த வகையிலுமே நியாயம் இல்லை. அட்லீஸ்ட் அங்கே வந்திருக்கிற ஏதாவது டம்மி பீஸுகளை அனுப்பிவிட யார் டம்மி பீஸுன்னு முடிவு பண்ணவே முடியலைங்க. அதுக்கு தானே வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காச்சும் டைம் கேட்குது. நீங்கள் ஆரம்பித்த 24 மணி நேரத்தில் ஹைப்பை ஏற்றுறதுக்காக டிஆர்பி வந்து கூட்டுறதுக்காக யாராச்சும் ஒருத்தவங்களை நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நாமினேட் பண்ண மாதிரி இருக்குது. அதுலேயும் வந்து சச்சனாலாம் வந்து எனக்கு வந்து நல்ல பிரைட்டஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த அவங்கள வந்து போட்டதெல்லாம் எந்த வகையிலுமே நியாயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கடைசியில் வந்து சச்சனாவும் ரவீந்திரம் வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சச்சனா வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்திருக்க நியூஸு. உங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணே வந்து ஃபஸ்ட் எலிமினேஷனில் தூக்கிட்டாங்க. எந்த வகையிலுமே நியாயம் இல்லை. ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு கனவுகளோட தான் வந்திருப்பாங்க வாட்டவர். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஸோ அடுத்த ப்ரோமோவில் என்ன நடக்குது, லைவில் என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.